இதோட க்ரீமி வந்து சூப்பராக இருக்குது. எல்லோரும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மீசை வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி தான் குடிக்கிறாங்கன்னே தெரியல, கண்டுபிடிச்சவங்க எப்படி குடிச்சாங்கன்னே தெரியல. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டல்கோனா காஃபி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதோட டேஸ்ட் வந்து எப்படி தான் இருக்குன்றதை நம்ம செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சென்னைஸ் கிச்சன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. டல்கோனா காஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சுகரும் பார்த்தீங்கன்னா அதே அளவில் தான் இருக்கணும், 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டர் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம். அதிகமாக சேர்த்திங்கன்னா பஃபியாக வராது. இதோட காஃபி பவுடரும் சுகரும் கரையிறதுக்காக தான் நான் சேர்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பஃபியாக வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம கேப்பச்சினோ நம்ம எப்படி செஞ்சோமோ அதே ஸ்டெப்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கேப்பச்சினோ கூட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு வந்து சுகரும் காஃபி பவுடரும் நல்லா கரைஞ்சிருக்கு, கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இன்னும் நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டல்கோனா காஃபியோட மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை எடுத்து கொட்டும் போது தண்ணி மாதிரி கொட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளுக்கு கலரிட்டோன்னா இன்னும் ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 15 மினிட்ஸ் ஆகும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான வீடியோ. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் சக்கரை போட்ட பாலில் மேலே வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் சக்கரை போட்டு தான் வச்சுருக்கேன். இது நம்ம ஊற்றிட்டு இது மேலே வந்து அந்த மிக்சரை நம்ம போட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டல்கோனா க்ரீமை இதில் நம்ம சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டல்கோனா காஃபி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா காஃபினால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்தேன். நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோட க்ரீமி வந்து சூப்பராக இருக்குது. எல்லோரும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மீசை வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எப்படி தான் குடிக்கிறாங்கன்னே தெரியல, கண்டுபிடிச்சவங்க எப்படி குடிச்சாங்கன்னே தெரியல. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகாது. இதில் வந்து நான் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி கோல்ட் காஃபியாக குடிக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரா போட்டு குடிங்க. அப்படியே குடிச்சிங்கன்னா இந்த க்ரீம் மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளே போகுது. நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப கசப்பாக இருக்குது. ஸோ வந்து நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி நான் குடிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலும் இது வந்து உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் ஆற்றிட்டு கோல்ட் காஃபியை கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். முன்ன இருந்ததை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வந்து டிஷ்ஷஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சென்னைஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.